சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் அரசு அனுமதியின்றி நிகழ்வுகளை நடத்த முடியாது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் அறிவிப்பு. தமிழக முதல்வரை சந்திக்க உள்ள அமைச்சர் சந்திரசேகர். கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டி நகர்வு. யாழில் இந்து மத அடையாளங்களுக்கு எதிர்ப்பு வெளியிடும் தேசிய மக்கள் சக்தி. குறிகட்டுவானில் நாகபூஷணி அம்மன் சிலை வைப்பதற்கும் மறுப்பு. நுவர்லியாவில் காவல்துறை அதிகாரிகளை தாக்கிய கும்பல், 7 பேர் கைது. இளைய தலைமுறையிடம் மரபுகளை கொண்டு சேர்க்கும் முயற்சி. யாழ் இந்து கல்லூரியில் கண்காட்சி. தமிழக புதிய சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆளுநர் உரையில் மொழியுரிமை குறித்து முக்கிய அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் பல்வேறு அமைப்புகளாலும் வெளித்தரப்பினராலும் முன்வைக்கப்படும் எந்தவொரு நிகழ்வுகளுக்கும் அனுமதி வழங்கப்படாது என ஸ்ரீலங்கா பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அனுமதி பெற்றே எந்தவொரு நிகழ்வுகளும் நடத்தப்பட வேண்டும் எனவும் அனுராதபுரத்தில் நடைபெற்ற வட மத்திய மாகாண கல்வி அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பிரதமர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ற முறையில் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்தார். எனவே குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கல்வியின் தரம் பரீட்சை முடிவுகளால் மட்டுமல்ல, பாடம் சார்ந்த செயற்பாடுகளில் தீர்மானிக்கப்படுகின்றது என்றும் அவர் மேலும் கூறினார். இலங்கை மற்றும் இந்திய தமிழக கடற்றொழிலாளர்களுக்கு இடையில் நீடித்து வரும் கடல் எல்லை பிரச்சினைக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காணும் நோக்கில் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். திரைப்படங்களில் நீதிக்காக போராடும் ஒரு போராளியாக சித்தரிக்கப்பட்டதன் வெளிப்பாடாகவே விஜய் தற்போது முதலமைச்சராக வந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், திரைப்படங்களில் காட்டிய அதே நேர்மையை அவர் அரசியலிலும் வெளிப்படுத்துவார் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகைகள் கடந்த 6 மாதங்களாக குறைவடைந்திருந்த போதிலும் எதிர்காலத்தில் மீண்டும் எல்லை தாண்டிய கடற்றொழில் நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற எல்லை தாண்டிய நுழைவுகளை தடுப்பதற்காக இலங்கை கடற்படை மூலம் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஏற்கனவே ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஜூலை மாதத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 நாடுகளின் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளங்களின் நிலைத்தன்மையையும் கருத்தில் கொண்டு பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில் இந்த பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வு ஒன்றை எட்ட முடியும் என்றும் தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபடுவதும் கடல் வளங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளும் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்குதுறை சுற்றுவட்டத்தில் நைனாதீவு நாகபூஷணி அம்மனின் சிலை வைக்கப்பட வேண்டும் என கொண்டுவரப்பட்ட முன்மொழிவு தொடர்பில் சபையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. பொது அடையாளம் ஒன்றை வைக்கப்பட வேண்டும் என்ற தேசிய மக்கள் சக்தியின் கருத்தால் வேலணை பிரதேச அமர்வில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேவேளை பலாலி விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்கு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எதிர்ப்பு வெளியிட்டதாக இந்து பௌத்த அமைப்பு கண்டனம் தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் நடராஜர் சிலை வைப்பதற்கு தான் எதிர்ப்பு வெளியிடவில்லை என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது நயனாதீவு நாகபூசணி அம்மனின் சிலை வைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் சிவகுமாரினால் முன்மொழிவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. புங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்கு துறைமுகத்தை அண்மித்த சுற்றுவட்டத்தில் தீவகத்தின் அடையாளமான நயனாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மனின் சிலை வைக்கப்பட வேண்டும் என்பதை பலரும் ஆதரித்தனர். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நயனாதீவு என்பது ஒரு சுற்றுலா தளம் எனவும் அங்கு ஓர் மதத்தின் அடையாளத்தை காட்சிப்படுத்துவது பொருத்தமற்றது எனவும் 4 மதங்கள் அல்லது பொதுவான தீவகத்தின் அடையாளம் ஒன்று வைப்பதே நல்லது என்றும் வலியுறுத்தினார். இதனை அடுத்து சபையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் ஏனைய கட்சிகளின் சார் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் சபையின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நயனாதீவு நாகபூஷணி அம்மனின் சிலை வைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் வேலணை பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டது. கௌரவ கவிசாளர் அனுமதியோட நான் ஒரு கேள்வியை வகுப்புகள் உண்மையாவே நீட்டா இருக்கின்றத இதுல இருந்து கௌரவ உறுப்பினர் சதீஷ் அதே கொட்டாக்கலை நகரில் திருமண மண்டபத்தில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற திம்புள்ளை பத்தனை காவல்துறை அதிகாரிகளை தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொட்டக்கலை நகரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நேற்று மாலை மது போதையில் இரு குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது மோதலை தடுக்கச் சென்ற 2 காவல்துறை அதிகாரிகள் இரு குழுக்களாலும் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு திம்புள்ளபத்தனை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் சென்றபோது அவர்களும் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காயமடைந்த 2 காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 5 கொட்டக்கலை பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் பூனாவ கும்பகோலவ பகுதியில் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று உந்துருளி ஒன்றுடன் இன்று காலை மோதியுள்ளது. இதன்போது உந்துருளியில் பயணித்த ஆசிரியை பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் பூனாவ கல் கந்தேகம வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணியாற்றி 56 வயதுடைய ஆசிரியரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த ஆசிரியரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளது. பூனாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் காணப்பட்ட மகளுந்து ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பெண் தங்கியிருந்த விடுதி அறையிலிருந்து தூக்கிச் செல்லப்பட்டு மகளுந்தில் ஏற்றிச் செல்லப்பட்டுமை விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியில் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணின் காதலன் கைது செய்யப்படாத நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நுவர்லியா நகரில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த பெண்ணொருவர் கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் காணப்பட்ட மகிழுந்து ஒன்றில் இருந்து நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய வைத்தியர் என தெரியவந்துள்ளது.
குறித்த பெண் கண்ணுருவ பகுதியைச் சேர்ந்த அவரது 35 வயதுடைய காதலனுடன் கடந்த 3ஆம் தேதி நுவர்லியாவிற்கு சென்று குறித்த தனியார் விடுதியில் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 10:30 மணியளவில் குறித்த பெண் தங்கியிருந்த அறையில் இருந்து தூக்கிச் செல்லப்பட்டு மகிழுந்து ஒன்றில் ஏற்றிச் செல்லப்பட்டமை விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV எனப்படும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியில் பதிவாகியிருந்தது. குறித்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு பெண்ணின் மூத்த சகோதரன் நுவரெலியா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதன்போது இருவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் இதனையடுத்து காதலன் பெண்ணை கொலை செய்துவிட்டு அவரை தூக்கிக் கொண்டு தனியார் விடுதியிலிருந்து வெளியேறி மகுழுந்தில் ஏற்றிச் சென்று கண்டி தெல்தனிய பகுதியில் சடலத்தை விட்டுச் சென்றிருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அனுராதபுரம் மதவாச்சி பகுதியில் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் ஒருவரை தாக்கிய சம்பவத்துடன் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வந்த காணொலி ஒன்று தொடர்பாக மதவாச்சி காவல்துறையினரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதவாச்சி பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் கடந்த 9ஆம் தேதி நுழைந்த ஒருவர் அதன் உரிமையாளரை தாக்கும் காட்சிகள் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் பரவி வந்தன. இது தொடர்பில் கடந்த 10ஆம் தேதி மதவாச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதுகுறித்து மதவாச்சி காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். அத்துடன் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் இந்த தாக்குதல் கப்பம் கோரி நடத்தப்பட்டதாக கருதப்பட்ட போதிலும் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் உண்மை நிலை கண்டறியப்பட்டுள்ளது. இது கப்பம் கோரி நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல எனவும் சந்தேக நபருக்கும் சிகை அலங்கார நிலைய உரிமையாளருக்கும் இடையே இருந்து பழைய பகமை காரணமாகவே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று மதவாச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள நிலையில் இதுகுறித்த சம்பவம் தொடர்பில் மதவாச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழர்களின் கலை, பண்பாடு, கலாச்சார மரபுரிமைகளை இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் ஆக்க இலக்கிய கழகம் மற்றும் மரபுரிமை கழகம் இணைந்து கண்காட்சி நிகழ்வினை நடத்தி வருகின்றனர். நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட கண்காட்சி நிகழ்வு இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ளது. பல தொண்டுகளை ஆற்றியுள்ள ஒருவர் ஸ்ரீ ஆறுமுக நாவலர். அவர் எங்களுக்காக ஒரு பெரும் மறுமலர்ச்சி செய்தார். அதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன. முதலாவதாக பார்த்தோமையானால் அவர் பயன்படுத்திய அச்சு இயந்திரம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக அவருடைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி இங்கே அவர் கஞ்சி தொட்டி தர்மம் என்கின்ற ஒரு விடயத்தை செய்தார். அதற்காக பயன்படுத்தப்பட்ட கிடாரம், இது அவரால் பயன்படுத்தப்பட்ட பூக்கூடு. இதை தாண்டி ராமேஸ்வரம் கடற்கரையிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 150 புறாக்களை தமிழ்நாட்டு காவல்துறையினர் நேற்று கைப்பற்றியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை தமிழக கியூ பிரிவு மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு பறவைகள் கடத்தப்பட உள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேகத்துக்கிடமான முறையில் கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருந்த 150 புறாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த கடத்தலின் பின்னணியில் உள்ள கடத்தல் கும்பல் யார் என்பது குறித்தும் புறாக்கள் எதற்காக கடத்தப்பட்டது என்பது குறித்தும் தமிழக கியூ பிரிவு மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும் என ஆளுநர் அல்ரேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
தமிழக சட்டசபை தேர்தல் வெற்றியை தொடர்ந்து முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக கூட்டணி அரசின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. 108 தொகுதிகளில் வென்று காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைத்துள்ளது. தமிழகத்தின் கடன் அளவு 10 லட்சம் கோடியை தாண்டியுள்ளதாகவும் இதனால் தலா ஒரு குடிமகனுக்கும் 1 லட்சத்திற்கும் மேல் கடன் உள்ளது எனவும் ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். வருவாய் பற்றாக்குறை 48,840 கோடியிலிருந்து 78,324 கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை தொடரும் எனவும் மும்மொழிக் கொள்கையை காட்டி கல்வி நிதியை நிறுத்தக்கூடாது எனவும் பொது பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற அரசு முயலும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மற்றும் கோவை மெட்ரோ தொடருந்து திட்டங்களுக்கு மத்திய அரசு விரைவில் அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். 34 அமைச்சர்கள் கொண்ட இந்த அரசில் பெரும்பாலானோர் புதியவர்கள் என்பதால் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளை எதிர்கொள்ள அவர்களுக்கு 2 நாள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு இன்று அவையில் பங்கேற்றுள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் அரசு அனுமதியின்றி நிகழ்வுகளை நடத்த முடியாது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் அறிவிப்பு. தமிழக முதல்வரை சந்திக்க உள்ள அமைச்சர் சந்திரசேகர். கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டி நகர்வு. யாழில் இந்து மத அடையாளங்களுக்கு எதிர்ப்பு வெளியிடும் தேசிய மக்கள் சக்தி. குறிகட்டுவானில் நாகபூஷணி அம்மன் சிலை வைப்பதற்கும் மறுப்பு. நுவர்லியாவில் காவல்துறை அதிகாரிகளை தாக்கிய கும்பல் 7 பேர் கைது. இளைய தலைமுறையிடம் மரபுகளை கொண்டு சேர்க்கும் முயற்சி. யாழ் இந்து கல்லூரியில் கண்காட்சி. தமிழக புதிய சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆளுநர் உரையில் மொழியுரிமை குறித்து முக்கிய அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.